யாரும் நம்ப மாட்டாங்க. உள்ள மேகி இருக்கு. இந்த அது ஊர்னுடா. ஐயோ மேகி செய்ய தெரியாதா இருக்கு. என் பேச்சு நீ எப்ப கேக்குற? தண்ணி அதிகமா இருக்கு. சூப்புங்க. ஐயோ சாமி. வா. அதுல போற. அட பாவி. இந்த உயிர் போயிடுச்சுன்னா உயிர் போனதுக்கு முழுக்க காரணம் வசந்த் டைரிஸ் தான். அது ஓவன் வைக்க அது புகஞ்சிருச்சு விட்டுருங்க. அது கட்டில வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒட்டிக்கிச்சு. அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. எடுத்துட்டு கையோட விடணும்ல. பிரஷ் விட்டுட்டேன். வா. நம்ம வந்து அந்த கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் மேகி செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி இது வந்து இன்ஸ்டன்ட் மேகி பேக். மேகி பேக்கா? ஆமா. சரி பாப்கார்ன் பேக் மாத்தி சொல்லிட்டேன். சாரி. விடுங்க பேசிக்கலாம். பழக்க தோசம். இது வந்து இப்போ எப்படி டிக்கி இதுல வைக்கணும். டிக்கி ஆமா டிக்கி அங்க இருக்கணும். டிக்கி இங்க இருக்கணும். கவர்ல வந்து போறாதா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. எல்லாம் இன்ஸ்டா இது போய்டும். 3000 காசு கேட்பாங்க. ஹைல தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு டைமிங் செட் பண்ணனும். எவ்வளவு நிமிஷம் டைமிங் வந்துட்டு இங்க போறேன் எவ்வளவு சூப்பரா சுத்துது பாறா. பாப்கார்ன் வெடிக்கிற வரைக்கும் சுத்தணும். டைமிங் நான் வைக்கிறாரு. டக்குனு ஆஃப் பண்ண முடியல. பிளக்க பிடிக்கிற வேண்டியதா. பாக்கெட் உப்பிருச்சா? வாசம் சவத்தி செம்மையா இருக்கு. நீங்களும் அந்த வாசத்தை பார்க்கணும் அப்படின்னா வந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரொம்ப நன்றி. வயரை பிடிங்கிடலாம்டா. ஆஃப் பண்ண முடியாம போயிட போதுடா. புகை வருது. சிக்கன் பாப்கார்ன் ரெடி. இரு உள்ள ஃபர்ஸ்ட் எல்லாமே இதாயிடுச்சா? அந்த உள்ள இருக்கிற பிளேட் எடுத்துறா. சூடா இருந்துச்சுன்னா கொதிக்க தான் செய்யும். இதெல்லாம் உடைச்சிட்டா காசு கேட்பாங்கடா. என்ன அது தீஞ்சு போச்சு. ஸோ அந்த 10 ரூபா பாப்கார்ன் வேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க ஓவன்ல வச்சு ஓவன்ல வைக்கலாங்க. டைமிங் எங்களுக்கு எவ்வளவு நேரம் வைக்கிறதுன்னு தெரியல. ஹைல ஒரு நாய் சொல்லுச்சுங்க இதெல்லாம் சாப்பிட்டா கெடுதல்ட்டு. டெஸ்டிங்னு அங்க ஒரு ஜீவன் உட்காந்து எடிட் பண்ணிருக்கு. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த. ஸோ வந்து நம்ம கட்டல்ல இது கெட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டல் ஏய் கேமரா சுடு தண்ணி காய வைக்கிறது. அவ்வளவுதான். கரண்ட்ல சுடு தண்ணி காய வைக்கிறது. 2 minutes 2 noodles. 2 minutes கொடுக்கலாம். 2 minutes 2 noodles. தண்ணி பத்தாரா இப்பயும் சொல்றேன்டா. பத்துண்டா. என்ன சாப்பிட இவ்வளவு எதுக்கு இவ்வளவு தண்ணி? இதுல எங்கடா தண்ணி எங்கடா போச்சு? எவாபரேட் சொல்ற அப்புறமேட்டு அப்படினா ஆவியாயிரும்டா. அப்படியா? எப்படி தெரியும்? படிச்சிருந்தாதானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. தண்ணி பரலங்கடா. இப்போ புதுசு வந்துச்சு 2. இந்த கெட்டல்ல வந்து மேகி செய்ய போறோம். ஹோட்டலுக்காரங்க நான் ஹோட்டல் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஹோட்டல் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். எந்த ஹோட்டல்ன்ட்டு. பட கெட்டல் இங்க பாரு. உள்ள யாரும் நம்ப மாட்டாங்க. உள்ள மேகி இருக்கு. இருந்தா அது ஊர்னுடா. ஐயோ மேகி செய்ய தெரியாதா இருக்கு. தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்கு. எல்லா சைடு மசாலா மிக்ஸ் பண்ண வேண்டாமா? நீ பார்க்காத. நீ வீடியோ பாரு. மூடி கூட மேல கரை ஊத்திட்டு போறோம். சும்மா இரேண்டா. பாக்குறான். வேகட்டூரு அப்புறம் மூடி அப்பதான் டக்குன்னு வைக்கும். கண்ணாடி அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். என் பேச்சு நீ எப்ப கேக்குற? ஊத்துனதுக்கு அப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துந்து யாரு? இல்லன்னா ஒண்ணு பண்ணலாம். தண்ணி அதிகமா இருக்கு. சூப்புங்க. தினேஷ் இந்த சூடா கட்டிய வாய மூடுறா. நல்லா வாயில வந்துரு. நீ கலக்கிறது கரண்டி. பிரஷ் இருக்கு. இதான் கரண்டி. கழட்டது. போடா யூஸ் பண்ண பல்ல வேணாடா நீ அது வேணாடா உடா. சரி இந்த சீப்பு வாங்கி யார் சாப்பிட போறான்னு தெரியல. அடுப்புல வெயிடா இருடா. குஞ்சிரு யாரு மிக்ஸ் பண்ணி பேன்ட்ல ஊத்தி பாத்துக்க. உட்காரு கம்முனு. வாட்டர் பாட்டில் சும்மா யாராவது இருக்கு. இப்போ இது அவனு வர சொல்லிடாது மேல. இதை பாத்திர போறா. எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? டேஸ்ட் பண்ணு. ஐயோ சாமி. ஆன் பண்றா. நீ வேணாம்டா. கொதிக்குடா. அந்த தண்ணி வடிகட்டிட்டு இரு. அப்ப இது ஊத்து. எல்லாம் குடிச்சல ஓட்டம்ல. இது ஒரு சும்மா குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு.
அது நல்லா தானே இருக்கு. தினேஷ் வேணுமா? நல்லா இருக்கு, இட்லி தொட்டு சாப்பிடு. டேய் அதுல போட அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. சரி இப்போ நீயே தின்றா போடா, எனக்கு வேண்டாம். ஃபைனலி மேகி இஸ் ரெடி. சாப்பிடு இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்க, இது நேற்று நைட்டு ஆஃப் ஆயில் இதில் பேக் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிடு, எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு சொல்லு. இதுக்கு எங்களுக்கு ஒரு அடிமை இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சந்துரு கொஞ்சம் டக்குன்னு வா, டக்குன்னு வாடா. தினேஷ் தூக்க மாட்டிக்கிட்டா. இந்த என் உயிர் போயிடுச்சுன்னா, என் உயிர் போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வசந்த் டைரிஸ் தான். ஸோ இப்பயே நான் வந்து சுட்டுன்னு வச்சுக்குவேன். அது பேர் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். நம்ம எடிட்டர் ப்ரோ எனக்கு எதுக்காக தூக்கிறாங்க அப்படின்னு போட்டுருங்க. சாப்பிட்டே உயிர் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ரெஸ் அவுட் கிண்டுறான் என்னமோ பண்றான். இப்பயே சொல்றேன், செஞ்சது ஃபுல்லா அவன் 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 இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? அவ்வளோதான். நம்ம வந்து மேகி ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா தான் இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு. கெட்டில் வந்து செஞ்சு நீங்க ரூம் காரங்கிட்ட அடி வாங்காதீங்க, இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. கெட்டில் செஞ்சது வேவன் கூட ஓகே, அது அப்படிதான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் புகஞ்சிருச்சு. ஓவன் ஓகே, அது புகஞ்சிருச்சு, விட்டுருங்க. அது கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒட்டிக்கிச்சு, அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. எடுத்துட்டேன், கையோட உடம்புல ரஷ் விட்டுட்டேன். மேகி நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. நோட்டு மாப்பிள டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு எனக்கு கேட்டா. ஆமா இல்லை நானே எடுத்துக்கிறேன்டா. வாய்க்குள்ள ஒரு அண்ணா இப்படி வச்சுருவா, மூக்குல விட்டுருவான். ஏய் போடா கிட்ட. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் ஆபியம் மணியாபியம் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன இப்போ நாரும் மாப்பிள்ள தூக்கிறா தினேஷுக்கு. அவன் மாதிரி என்ன ஆட்ட ஆடிட்டு என்னடா பண்ற? அவுட்டு. இதுக்கோசரம் குடிய போறோம், வாயிலே கொடுப்பான். மாப்பிள்ள மாப்பிள்ள வீடியோ எடுத்துட்டா, நல்லா இருக்குண்டா, சொல்லிட்டான்டா. ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபைனலாக கோவாலேருந்து கிளம்பி டெல்லி நான் ஸ்டாப்பாக போகலான்னு ஒரு பிளான், அதாவது மணாலியே போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஆனால் பாசிபிள் இல்லை, ஏன்னா ஆம்னியில் வந்து அந்தளவுக்கு போக முடியாது. நான் ஸ்டாப்பாக அதிகபட்சம் ஒரு 800 கிலோமீட்டர் ஓட்டலாம். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏதாவது ஹோட்டலில் என்ன ஸ்டே பண்ணிவிட்டு, ஸ்டே மீன்ஸ் அதாவது டீ குடிக்கிற டைமில் வண்டி கூல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. நம்ம இப்போ தயாராக கிளம்பலாமா? மிஸ் யூ கோவா. வேற ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தேன், மிஸ் யூ கோவாவா? ஏன்னா வந்து கோவாவில் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கேன் அவனுக்கு. மிஸ் யூ கோவா கேர்ள்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபாரினர்ஸ். பார்ப்போம், நான் ஸ்டாப்பாக போகிறோன்னு ஒரு பிளானில் இருக்குது. நம்ம கோவாலேருந்து டெல்லிக்கு 2000 கிலோமீட்டரு. ஸோ வந்து இது எப்படி கவர் பண்ண போகிறான்னு மாப்பிள்ளை தெரில. ஆஸ் யூஷுவல் மாப்பிள்ளையே ரைட் பண்ணுவாங்க, நாங்கள் முன்னுக்குறோம். பயங்கரமாக இருக்குது கோவா. எங்களுக்கு சத்தியமாக 4 நாள் ஆன மாதிரியே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிளம்புறதுக்கு. இப்போ விட்டா கூட தூங்கிட்டு காலைல போகலான்டா. ஆமாம் மாப்பிள்ள, கிட்டத்தட்ட வந்த 4 நாளாக 3 நாளாக தூங்கிட்டு இருந்தா வந்தது போல தெரியாதா மாப்பிள்ள. அந்த அளவு டயர்டு ஏன்னு தெரியல, சும்மா இருந்தாவே செம்ம டயர்ட் ஆயிரும். ரூமோட ராசியானு தெரியல, செம்ம தூக்கம். படுத்தா தூக்கம் வருது, எந்திரிச்சாலும் தூக்கம் வருது. ஏங்க நைட்டு தூங்கி பகல தூங்கி அடுத்த நாளும் தூக்கம் வருதுங்க, அந்த அளவுக்கு. இப்போ விட்டா கூட போய் தூங்கிடுவோம் எல்லாருமே. செருப்பாடி இப்போ வண்டி ஓட்டு மாற்றி மாற்றி. ஆமா பாவம் பையன் வேற காய்ச்சல், இப்பவே காய்ச்சல் வந்து கிடக்கு. இன்னும் கோவால வந்து இதுக்கும் நம்ம ஊர் மாதிரி வெயில் தான், இப்பவே இப்படி கிடக்கா. என்ன வந்து மணாலிலாம் போயிட்டு இது கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் மீன் டெட் பாடி கண்டிஷனில் இருந்தார். இது பெங்களூரில் வந்து நான் டெட் பாடி ஆகிட்டு இப்போ இங்கே வந்து இவன் டெட் பாடி ஆகிட்டு இன்னும் அந்த 2 பீஸ் மணாலி என்ன பண்ண போகுதுன்னு தெரில. என்னன்னாலும் சரி, ராசிபுரம் அண்டலூர் கேட்டில் இறக்கி விட்டுருங்க. ஓகேங்க, கிளம்புவோம், பாப்பா, பாய் பாய்.